என் மனசாட்சிக்கு நான் சொல்லணும்னு நினைச்சதுனால சொல்றேன். சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன், அதை சொல்லலாமா வேண்டாமாப்பா அப்படின்னு பூஜை பண்ணும்போது கேட்டதுனால என் மனசுக்கு சரின்னு பட்டதுனால மட்டும்தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன். ஏன்னா மீண்டும் சொல்றது, எல்லாருமே என்னோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஏஜ்ல இருக்கீங்க. எல்லாரும் உங்களுடைய பொண்ணா திருவடிகளை வணங்கி பாத கமலங்களை தொட்டு நான் கேட்டுக்கிறேன். பேசின விஷயங்கள்ல ஏதாவது தவறுகள் இருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. எல்லாரும் திருப்தியா ஏற்றுக்கிட்டு இந்த பூஜையை நிறைவா அந்த அம்மாவையும் நீண்ட ஆயுளோட இது போன்ற விஷயங்களை மேற்கொண்டு நல்லா மேலும் மேலும் செய்யணும். அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும். வந்திருக்கக்கூடிய எல்லாருடைய அடியார்களுடைய குறைகளும் நிவர்த்தியாகி என்ன விஷயத்துக்காக வேண்டி இங்க வந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா நிறைவேறணும். நம்மளுடைய வாழ்வு மீண்டும் சிவனடியார்களோட நோக்கம் உண்மையே உண்டு, மீண்டும் பிறவா நிலை எய்த வேண்டும், சாமியோட பாதங்களை நம்ம எல்லாம் அடையணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கோட்பாடு மட்டும்தான். அதனால இங்க எந்த விஷயத்துக்காக இல்லை. எனக்கு ஒரு 15 நாளா என்னால இழுப்பு எந்திரிச்சு நடக்க முடியல. என்னோட பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா என்னால எந்திரிச்சு நடக்க முடியாத சூழ்நிலையிலும் இன்னைக்கு அம்மா சொல்லல. இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருந்தாலும் ஒரு ஒண்டி மனுஷியா இன்னைக்கு இவ்வளவு போது நான் இவ்வளவு பெரிய பையனா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கறதுனால என் மனசுல சுடும். அதனால நான் ஓடி இங்க வேலை செய்வேன். அதனாலதான் அதை மீண்டும் சொல்றது இது மட்டும்தான். எல்லாரும் கொஞ்சம் இருந்து அவங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. நன்றி. ஓம் மந்திரகீனம் கிரியாகீனம் பக்திஹீனம் யதாசனம் யஜ்ஞதந்தோ மயா தேவா பரிபூர்ணம் சிதித்திதே பிராகி சித்தானி சேஷா சாம்ப சிவானே சகலம்பரம் அக்னி பரமதேவதாபியோ நமோ நமஹ. இப்போ சாமிக்கு காப்பு கட்டுது. நமக்கு என்னென்னலாம் பண்ணுவோமோ, திருமணம் பண்ண காப்பு கட்டுறது, பூநூல் போடுறது, வஸ்திரதானம் போடுறது, இந்த மாதிரி எல்லாமே உண்டு. இங்கே இடம் வசதி இல்லாதனால தம்பி இப்போ எந்திரிச்சு போய் காப்பு கட்டிட்டு பூநூல் சாத்திட்டு சாமிக்கு பட்டம் கட்டிட்டு இங்க வருவாரு. வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சுவாமியோட மூலமந்திரமால செப்பமந்திர பாலாகி ஆகுதி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சாமி மாங்கல்ய பூஜை பண்ணி மாங்கல்ய தாரணம் பண்ணுவோம். இவ்வளவுதான் நிகழ்வு. சும்மா இன்னும் ஒரு 4 மணி நேரத்துல வேலை முடிஞ்சிடும். அதனால எல்லாரும் ஒத்துழைப்பு தரும்படி உங்களோட கேட்கிறேன். நன்றி. அதெல்லாம் லைவ் ஓடிந்தான் ஓடிருந்தாங்க. ஆ